1990 1980s காலத்தில் ஒரு பயங்கரமான மழை வந்தது. அந்த பாட்டி அந்த மழையில் என்ன செய்வது என்று அந்த பாட்டிக்கே தெரியவில்லை. வீட்டின் கதவில் மழை ஓவராக வருகின்றன. அந்த பாட்டி வலுக்கட்டாயமாக அந்த கதவை இழுத்து பிடிக்கிறாங்க. ஆனால் அதை மீறி அந்த மழை உள்ளே நுழைகிறது. அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த மழையில் அந்த குடையை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இடி மின்னலுடன் சரியான கனமழை பெய்கிறது. அந்த பாட்டி இப்போது காட்டுறாங்க. அந்த வீட்டில் அந்த அடுப்பங்கரையிலே அவங்க நின்றுக்கிட்டே பார்க்குறாங்க, இந்த மழை எப்படா நிற்கும் அப்படி என்று. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பழைய இட்லி இருக்கின்றன. அந்த இட்லியை வைத்து நாம் உப்புமா செய்வோம் என்று வெங்காயத்தை ஒவ்வொன்றாக வெட்ட தொடங்கினான். அந்த வெங்காய வெட்டினுடன் அந்த மழை எப்போ நிற்கும் அப்படி என்று பார்க்கிறார். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு அடியில் அவள் வைத்திருந்த ஒரு ஊதாங்களை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாள். சட்னிக்கு தேவையான கருவேப்பிலை, எண்ணெய், இதை மூன்றை ஒன்றாக சேர்த்து இட்லை ஒவ்வொன்றாக பொறியாக பிக்க அவை ஆரம்பிக்கிறாள். அதை ஒவ்வொன்றாக பிக்க ஆரம்பித்தவுடன் அதை ஒரு சட்டியில் அதோடு அந்த கறிவேப்பிலையோடு கொஞ்சம் மிளகாத்தூளையும் அவள் சேர்த்து அதை செய்கின்றன. குழந்தைகள் சந்தோஷமாக அவளை பார்த்து கொண்டே இருக்கின்றன. பாட்டி, நீங்கள் எப்போ செய்வீங்க உப்புமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அதற்கு அந்த பாட்டி சொல்கிறார், கவலைப்படாத, இது ஒரு கொஞ்ச நேரம் தான் கண்ணா, வேணா கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கனா பாரு அப்படி என்றார். கிரண்டு போனவுடன் வீட்டில் உள்ள அந்த அடுப்படியில் பக்கத்தில் அவள் தீயை ஏற்றுகிறாள். அதற்கப்புறம் உப்பம் ரெடியாக ஆகியவுடன் அந்த வாசம் அந்த வீட்டை சுற்றி இருக்கின்றன. ஒரு 3 பிளேட்டில் ஒவ்வொரு ஆளுக்கு அவள் விற்கின்றாள். சிறிது நேரம் கழித்தவுடன் தாத்தா அந்த மலையில் வீட்டிற்கு வாசனையோடு வருகிறார். இன்றைக்கி என்ன சமைச்ச? அந்த பாட்டி சந்தோஷமாக இன்றைக்கி சமைக்கின்றது உப்புமா என்கிறாள். ஆகா, உன் உப்புமா ரொம்ப பிரமாதம் அப்படி என்று அந்த பாட்டியிடம் அந்த தாத்தா சொல்கிறார். இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க தொடங்கின. அந்த பாட்டி திரும்பவும் அந்த அடுப்படையில் நாளைக்கு நமக்கு உப்புமா தேவை என்று இட்லி போட தொடங்கினார். இதுதான் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.